ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக் பப்ஸ், அதுவும் பிரெட்டில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 2லேருந்து 3 முட்டையை சால்ட் போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பிரெட் கிரம்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 6 ஸ்லைஸ் பிரெட்டை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பஃபுக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோமா? அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாயில் பண்ண எக்கை ஹாஃப் சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு ஆனியனையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சில்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட சால்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையுமே நான் தேவையான அளவு சொன்னபடி சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளியையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ளேவரு மல்லி இலை தாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸ் பண்ண பிரெட்டை தண்ணியில் நனைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா எக்ல பெப்பர் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பஃபுக்கு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எக் மிக்சர்லயும் பிரெட் கிரம்ஸ்லயும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி. அவ்வளோதாங்க, இந்த ஸ்டேஜில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். நம்ம பிரெட்ல செஞ்சாலும் அதோட டேஸ்ட்டு மாறவே இல்லைங்க. பப்ஸு வெளியில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா? செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்களே விட மாட்டீங்க.